நேற்று வந்து எடப்பாடி அவர்கள் கூட காமிச்சிருக்காரு. அந்த இடம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நிராகரிக்கப்பட்ட இடத்துல தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சூழ்ச்சி தான். ஸோ ஒரு புது கட்சி புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. காவல்துறை தாவேக்காக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ, மக்களுக்கு நல்லது தானே யோசிப்பாங்கன்ற ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பண்ணுறோம். ஓகே. அப்போது இது எல்லாமே சூழ்ச்சி பண்ணி அங்கே என்னென்னவோ நடந்திருக்கு. செருப்பு வீச்சில் இருந்து செருப்பு வீசினப்ப கூட தலைவர் நகர்ந்து போங்க, யாரும் இனிமேல் நிற்க மாட்டேன்னு சொல்லலையே. அதெல்லாம் தாங்கி நின்று ஸ்ட்ராங்காக நின்னாருல்ல. அப்படிங்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா மேலேருந்து தண்ணி பாட்டிலை தூக்கி போட்டுட்டு வேடிக்கை பார்க்குற குணம் கிடையாது அவருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து அவர்கிட்ட சரியாக சொல்லலை. காவல்துறை இவரை ஒதுங்கி இவரை போக வச்சுட்டு அடுத்து இவங்க நினைக்கிறத பண்ணலாம் அப்படின்றத நினச்சி அவங்க ஒரு ப்ளே பண்ணாங்க. அதை வெல் பிளேட்.